என் தங்கமே, இன்று உன் மனதில் இருக்கும் குடும்ப வலி மிகவும் பெரியதாக தோன்றலாம். வீட்டுக்குள் நடந்த வார்த்தைகள், புரிதல் இல்லாத தருணங்கள், ஒருவரை ஒருவர் காயப்படுத்திய நினைவுகள், இவை எல்லாம் உன் உள்ளத்தில் ஒரு கனமான பாரமாக இருக்கலாம். சில நேரங்களில் அந்த பாரம் தாங்க முடியாத அளவுக்கு கூட இருக்கும். இந்த வலி எப்போது முடியும் என்று நீ உன்னிடம் கேட்டிருக்கலாம். ஆனால் என் தங்கமே, ஒரு உண்மையை நான் உனக்கு மெதுவாகச் சொல்ல விரும்புகிறேன். இந்த குடும்ப வலி நிரந்தரம் இல்லை. எந்த இருளும் நிரந்தரமாக இருக்காது. இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் விடியல் கண்டிப்பாக வரும். அதுபோல தான் வாழ்க்கையின் சோதனைகளும். குடும்பத்தில் ஏற்படும் சண்டைகள், குற்றச்சாட்டுகள், மனக்கசப்புகள், இவை எல்லாம் ஒரு காலம் மட்டுமே. அந்த நேரத்தில் அது முடிவில்லாத வேதனை போல தோன்றலாம். ஆனால் காலம் மெதுவாக நகரும் போது அந்த காயங்கள் கூட ஆற ஆரம்பிக்கும். மனிதர்களின் மனமும் மாறும். புரிதல் பிறக்கும். என் தங்கமே, ஒரே வீட்டில் வாழும் மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டார்கள். ஒவ்வொருவருக்கும் தனி மனம், தனி உணர்ச்சி, தனி வாழ்க்கை அனுபவம் இருக்கும். சில நேரங்களில் அந்த வேறுபாடு தான் சண்டையாக மாறும். ஆனால் அந்த வேறுபாடு என்றும் பகையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். குடும்பம் என்பது ஒரு மரம் மாதிரி. சில நேரங்களில் அதன் கிளைகள் ஒன்றுடன் ஒன்று உரசும். காற்று வந்தால் சில இலைகள் உதிரும். ஆனால் அதன் வேர்கள் ஆழமாக இருந்தால் அந்த மரம் விழாது. அதுபோல தான் ஒரு குடும்பமும். இன்று வீட்டுக்குள் அமைதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் அந்த வீட்டில் அன்பு இல்லை என்று அர்த்தமில்லை. சில நேரங்களில் அன்பு இருக்கும் இடத்தில்தான் அதிகமான காயங்களும் நடக்கும். ஏனெனில் அந்த உறவு மிகவும் அருகில் இருக்கும். என் தங்கமே, மனிதர்கள் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் பல நேரங்களில் அவர்களின் உண்மையான மனதை காட்டாது. அந்த நேரத்தில் அவர்கள் உணர்ச்சியில் இருப்பார்கள். அந்த உணர்ச்சி தணிந்த பிறகு தான் அவர்கள் தங்கள் வார்த்தையின் வலியை உணருவார்கள். நீ அந்த உண்மையை புரிந்து கொண்டால் உன் மனம் கொஞ்சம் அமைதியாகும். எல்லா வார்த்தைகளையும் உண்மையாக எடுத்துக்கொண்டு உன்னை துன்பப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சில வார்த்தைகள் அந்த நேரத்தின் கோபம் மட்டுமே. வாழ்க்கையில் மிக அழகான விஷயம் என்னவென்றால் மனிதர்களின் மனம் மாறும் சக்தி. இன்று புரியாதவர்கள் கூட நாளை புரிந்து கொள்வார்கள். இன்று சண்டை போட்டவர்கள் நாளை ஒருவரை ஒருவர் நினைத்து வருந்துவார்கள். அது தான் மனித உறவுகளின் இயல்பு. என் தங்கமே, இந்த குடும்ப வலி உன் வாழ்க்கையின் கடைசி கதை அல்ல. இது ஒரு அத்தியாயம் மட்டுமே. அந்த அத்தியாயம் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனால் அதன் பிறகு வரும் பக்கங்களில் அமைதியும் புரிதலும் இருக்கலாம். நீ உன் மனதில் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். ஒரு நாள் இந்த வீடு மீண்டும் சிரிக்கும் என்று. அந்த நம்பிக்கை உன் உள்ளத்தில் இருந்தால் அந்த நாளை காணும் சக்தியும் உனக்கு இருக்கும். ஒரு வீட்டில் அமைதி திரும்புவது ஒரே நாளில் நடக்காது. அது மெதுவாக உருவாகும். ஒரு சிறிய வார்த்தை, ஒரு சிறிய மன்னிப்பு, ஒரு சிறிய சிரிப்பு, இவைதான் அந்த அமைதியின் ஆரம்பம். என் தங்கமே, சில நேரங்களில் அமைதியை உருவாக்க ஒரே ஒரு மனிதன் போதும். அந்த மனிதன் யார் தெரியுமா? கோபத்துக்கு பதிலாக பொறுமையை தேர்வு செய்யும் மனிதன். குற்றச்சாட்டுக்கு பதிலாக அமைதியை தேர்வு செய்யும் மனிதன். நீ அந்த மனிதனாக இருக்க முடியும். அதனால் நீ பலவீனமாக மாற மாட்டாய். உண்மையில் அது தான் மிக பெரிய வலிமை. கோபத்திற்கு கோபம் காட்டுவது எளிது. ஆனால் காயப்படுத்தியவர்களையும் புரிந்து கொள்ள முயற்சிப்பது தான் பெரிய தைரியம். என் தங்கமே, ஒரு நாள் இந்த வீட்டுக்குள் மீண்டும் சிரிப்பு வரும். இன்று பேசாமல் இருக்கும் மனிதர்கள் நாளை பேச ஆரம்பிக்கலாம். இன்று மனதில் இருக்கும் கோபம் நாளை மெதுவாக கரையலாம். நீ அந்த நாளை காத்திருக்க வேண்டும். அவசரப்படாதே. மனிதர்களின் மனம் மாற்றம் அடைய நேரம் எடுக்கும். அந்த நேரத்தை கொடுக்க தெரிந்தால் உறவுகள் மீண்டும் உயிர் பெறும். நினைத்து பாரு, மழை பெய்த பிறகு தான் நிலம் பசுமையாக மாறும். மின்னலும் இடியும் வந்த பிறகு தான் வானம் தெளிவாகும். அதுபோல தான் குடும்ப வாழ்க்கையும். சில சண்டைகள் வந்த பிறகு தான் உண்மையான புரிதல் உருவாகும். என் தங்கமே, நீ
இந்த வலியை மட்டும் நினைத்து கொண்டு உன் மனதை உடைக்காதே. இந்த அனுபவம் உன்னை ஒரு நல்ல மனிதனாக மாற்றட்டும். பிறரின் மனதை புரிந்து கொள்ளும் ஒரு இதயமாக மாற்றட்டும். ஒருநாள் நீ இந்த நாட்களை நினைத்து பார்க்கும் போது அந்த நேரம் கடினமாக இருந்தது, ஆனால் அது நம்மை இன்னும் நெருக்கமாக்கியது என்று சொல்லும் நாள் வரும். அந்த நாள் வரும்போது இன்று உன் கண்ணீருக்கு அர்த்தம் இருக்கும். அந்த கண்ணீர் வீணாக போகவில்லை என்று புரியும். என் தங்கமே, இந்த குடும்ப வலி நிரந்தரம் இல்லை. அது ஒரு மேகம் மாதிரி. சில நேரம் வானத்தை மூடிவிடும். ஆனால் காற்று வீசும்போது அது விலகி போய்விடும். அதன் பிறகு வானம் மீண்டும் நீலமாக தெரியும். அதுபோல தான் உன் வீட்டிலும் அமைதி திரும்பும். அந்த அமைதி மெதுவாக வந்து உன் மனத்தையும் ஆற்றும். இன்று காயப்படுத்திய நினைவுகள் கூட நாளை ஒரு பாடமாக மாறும். நீ உன் உள்ளத்தில் நம்பிக்கையை மட்டும் காக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் உன்னை இந்த இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும். என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. இன்று இருக்கும் வலி நாளை இருக்காது. இன்று இருக்கும் கண்ணீர் நாளை சிரிப்பாக மாறும். அதனால் மனம் தளராதே. உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பை காக்கவும். அந்த அன்பு தான் ஒருநாள் இந்த வீட்டின் கதவுகளை மீண்டும் அமைதியால் நிரப்பும். நீ நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஒரு நாள் இந்த வீடு மீண்டும் சிரிக்கும். அந்த சிரிப்பு உன் இதயத்தையும் நிறைக்கும். அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், இந்த குடும்ப வலி நிரந்தரம் இல்லை என்று. உண்மையில் அது ஒரு சோதனை மட்டுமே. அந்த சோதனை முடிந்த பிறகு தான் உறவுகளின் உண்மையான மதிப்பு தெரியும். என் தங்கமே, ஒரு மனிதன் தொடர்ந்து குற்றம் சாட்டப்படும்போது அவன் மனதில் மிகவும் அமைதியாக நடக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தை வெளியே யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் அந்த அமைதியான போராட்டம் தான் ஒரு மனிதனை உள்ளிருந்து மாற்ற ஆரம்பிக்கும். சில நேரங்களில் அந்த மாற்றம் வலிமையாக இருக்கும், சில நேரங்களில் அது கண்ணீராக வெளிப்படும். நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் எல்லோரும் ஒரே அளவுக்கு புரிதல் கொண்டவர்கள் அல்ல. சிலர் வார்த்தைகளை எளிதாக பேசிவிடுவார்கள். ஆனால் அந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமாக காயப்படுத்தும் என்பதை அவர்கள் உணர மாட்டார்கள். அவர்கள் சொல்வது ஒரு சிறிய குற்றச்சாட்டு என்று நினைப்பார்கள். ஆனால் அதை தினமும் கேட்கும் மனிதனுக்கு அது ஒரு பெரிய பாரமாக மாறிவிடும். என் தங்கமே, அந்த பாரத்தை நீ உன் உள்ளத்தில் நிரந்தரமாக சுமந்து கொண்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கை ஏற்கனவே பல சோதனைகளை தருகிறது. அதில் மற்றவர்களின் வார்த்தைகளையும் சேர்த்து கொண்டு உன்னை சோர்வடையச் செய்யாதே. சில வார்த்தைகளை கேட்டு விட்டுவிட கற்றுக்கொள். உன் வாழ்க்கையின் மதிப்பை மற்றவர்களின் பார்வையால் அளக்காதே. இன்று யாராவது உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அது உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது ஒரு காலம் மட்டுமே. காலம் மாறும் போது மனிதர்களின் பார்வையும் மாறும். நீ நினைத்து பாரு, ஒரு மனிதன் நல்ல மனம் கொண்டிருந்தால் சிலர் அதை பலவீனம் என்று நினைப்பார்கள். ஏனெனில் அவர் எதிர்த்து பேச மாட்டார். அவர் அமைதியாக இருப்பார். ஆனால் அந்த அமைதிக்குள் இருக்கும் பொறுமையும் வலிமையும் எல்லோருக்கும் இருக்காது. அது ஒரு பெரிய குணம். என் தங்கமே, உன் மனம் இன்னும் மென்மையாக இருக்கிறது என்றால் அது ஒரு ஆசீர்வாதம். உலகம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அந்த மென்மையை காக்க முடிந்தால் அதுவே பெரிய வெற்றி. ஏனெனில் நல்ல மனதை காக்குவது தான் வாழ்க்கையில் மிகவும் கடினமான விஷயம். சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கும் குற்றச்சாட்டுகள் நம்மை உடைக்க முயற்சிக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவை நம்மை சிந்திக்கவும் கற்றுக் கொடுக்கலாம். நான் எப்படி இன்னும் நல்ல மனிதனாக மாறலாம் என்று யோசிக்க வைக்கும். அந்த சிந்தனை தான் வளர்ச்சியின் ஆரம்பம். நீ ஒருபோதும் உன்னை முழுமையாக தவறானவன் என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் பல நல்ல குணங்களும் சில குறைகளும் இருக்கும். அது தான் மனித வாழ்க்கையின் இயல்பு. ஆனால் குறைகளை மட்டும் நினைத்து கொண்டு நல்லதை மறந்து விடுவது நியாயமில்லை. என் தங்கமே, நீ உன் உள்ளத்தில் இருக்கும் நல்லதை தினமும் நினைவில் வைத்துக்கொள். யாராவது உன்னை குற்றம் சாட்டினால் அந்த வார்த்தைகள் உன் உண்மையை மாற்ற முடியாது என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள்.
வாழ்க்கையில் சில நேரங்களில் அமைதியாக இருப்பது தான் பெரிய பதில். எல்லோருக்கும் விளக்கம் கொடுக்க முயற்சி செய்தால் உன் மனம் சோர்ந்து போய்விடும். சில உண்மைகளை நேரம் தான் நிரூபிக்கும். அந்த நேரத்தை காத்திருக்க தெரிந்தால் உன் மனம் அமைதியாக இருக்கும். நீ நினைத்து பாரு, ஒரு ஆறு எப்படி மெதுவாக ஓட்டிக்கொண்டு கடலுக்கு சென்று சேருகிறது. அதன் பாதையில் கற்களும் தடைகளும் இருக்கும். ஆனால் அது நின்று விடாது. அது வழியை தேடிக் கொண்டு தொடர்ந்து ஓடும். அதுபோல தான் உன் வாழ்க்கையும் இருக்க வேண்டும். என் தங்கமே, தடைகள் வந்தால் நின்று விடாதே. குற்றச்சாட்டுகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. அவை உன் பாதையை மாற்ற முடியாது. உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை மட்டும் உறுதியாக இருந்தால் வாழ்க்கை உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு போய்விடும். நீ தினமும் உன் மனதை காப்பாற்ற ஒரு சிறிய முயற்சி செய்ய வேண்டும். உன்னை காயப்படுத்தும் வார்த்தைகளை நினைத்து கொண்டு இரவு முழுவதும் கவலைப்படாதே. அந்த எண்ணங்களை மெதுவாக விட கற்றுக்கொள். இல்லையெனில் அந்த நினைவுகள் உன் அமைதியை திருடிவிடும். என் தங்கமே, நீ ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். உலகத்தில் எல்லாரையும் மகிழ்விப்பது யாராலும் முடியாது. யாராவது ஒருவருக்கு நாம் பிடிக்காமல் இருக்கலாம். அது வாழ்க்கையின் இயல்பு. ஆனால் அதனால் நாம் நம்மையே வெறுக்க ஆரம்பிக்கக்கூடாது. நீ உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் பலங்களையும் பலவீனங்களையும் புரிந்து கொண்டு உன்னை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அன்பு தான் உன் மனதை பாதுகாக்கும் கவசமாக மாறும். ஒருநாள் உன் வாழ்க்கையில் புதிய மனிதர்கள் வரலாம். அவர்கள் உன்னை வேறு பார்வையில் பார்க்கலாம். அவர்கள் உன் நல்ல மனதை மதிக்கலாம். அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை என்று. என் தங்கமே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சிலர் நம்முடன் நடப்பார்கள், சிலர் பாதியில் விட்டு போய்விடுவார்கள். சிலர் நம்மை புரிந்து கொள்வார்கள், சிலர் குற்றம் சாட்டுவார்கள். ஆனால் அந்த எல்லா அனுபவங்களும் நம்மை வளர்க்கும். நீ இந்த அனுபவத்திலிருந்து வலிமையை எடுத்துக் கொள்ள வேண்டும். உன் உள்ளத்தில் ஒரு புதிய தைரியம் உருவாகட்டும். என்ன நடந்தாலும் நான் உடைய மாட்டேன் என்ற உறுதி உன்னுள் இருக்கட்டும். நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் மனிதனாக மாறு. ஏனெனில் வாழ்க்கையில் உண்மையான வெற்றி என்பது ஒருபோதும் விழாதது அல்ல, விழுந்த பிறகும் மீண்டும் எழுவது தான். என் தங்கமே, இன்று உன் மனம் காயமடைந்திருக்கலாம். ஆனால் அந்த காயங்கள் ஒருநாள் உன்னை ஒரு ஆழமான மனிதராக மாற்றும். மற்றவர்களின் கண்ணீரை புரிந்து கொள்ளும் இதயம் உனக்கு உருவாகும். அந்த இதயம் தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். பணம், பதவி, புகழ் இவை எல்லாம் ஒரு நாள் மாறலாம். ஆனால் நல்ல மனசு மட்டும் நிலைத்திருக்கும். நீ அந்த நல்ல மனதை காக்க வேண்டும். யாருடைய கோபத்தாலும் அல்லது குற்றச்சாட்டாலும் அதை கெடுக்க விடாதே. உலகம் எப்படியோ இருக்கட்டும், நீ நல்லவனாகவே இரு. ஒருநாள் அந்த நல்லதன்மை உன் வாழ்க்கையில் ஒரு அழகான கதவாக திறக்கும். அந்த கதவு உன்னை அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த நாளை காணும் வரை உன் மனத்தை வலிமையாக வைத்துக்கொள். உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை பாதுகாத்துக்கொள். அந்த ஒளி தான் இருளில் உனக்கு வழிகாட்டும். என் தங்கமே, வாழ்க்கை ஒருநாள் உனக்கு நியாயம் செய்து காட்டும். இன்று உன்னை குற்றம் சாட்டியவர்கள் கூட அந்த நாளில் உன் அமைதியின் அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். அதுவரை நீ உன் பாதையை அமைதியாக நடந்து கொண்டே போ. கண்ணீரை வலிமையாக மாற்று. வேதனையை பாடமாக மாற்று. அந்த பாடங்கள் தான் உன்னை ஒரு பெரிய மனிதனாக உருவாக்கும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையும் தைரியமும் உன்னுடன் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை பிடித்து கொண்டு முன்னேறி என் தங்கமே. ஒரு நாள் உன் வாழ்க்கை உண்மையாக மலரும். அந்த மலர்ச்சி உன் எல்லா கண்ணீருக்கும் அழகான பதிலாக இருக்கும். என் தங்கமே, குடும்பத்தில் ஏற்படும் வலி சில நேரங்களில் நம்மை முழுவதும் மூடி விடும் போல தோன்றும். அந்த வீட்டின் சுவர்களே நம்மை புரிந்து கொள்ளாமல் நிற்கும் போல ஒரு உணர்வு வரும். பேச வேண்டியவர்கள் பேசாமல் இருப்பார்கள். சிரிக்க வேண்டிய இடத்தில் அமைதி இருக்கும். அந்த அமைதி கூட சில நேரங்களில் கத்தும். அளவுக்கு கனமாக இருக்கும். ஆனால் என் தங்கமே, அந்த அமைதி கூட நிரந்தரம் அல்ல. மனித வாழ்க்கையில் எந்த உணர்வும் நிலைத்து நிற்காது. கோபம் மாறும்,
வருத்தம் மாறும். தூரம் கூட ஒரு நாள் குறையும். காலம் மெதுவாக மனிதர்களின் மனதை மென்மையாக்கும். அதனால் தான் பழைய காயங்கள் கூட ஒரு நாள் நினைவாக மட்டும் மாறி விடுகின்றன. நீ நினைத்து பாரு, ஒரு வீட்டில் எத்தனை நினைவுகள் இருக்கும். அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையும் ஒரு நாள் சிரிப்பை பார்த்திருக்கிறது. அந்த சிரிப்பு மறைந்து போய்விடாது. சில நேரம் மறைந்து இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் அது மீண்டும் வெளியில் வரும். என் தங்கமே, குடும்பம் என்பது ஒரு உறவு மட்டும் அல்ல. அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் சில நேரங்களில் பாதை கடினமாக இருக்கும். சில இடங்களில் கற்கள் இருக்கும். சில நேரங்களில் நாம் தடுமாறி விழலாம். ஆனால் அதனால் அந்த பயணம் முடிந்து விடாது. நீ உன் மனதில் ஒரு விஷயத்தை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த வேதனை ஒரு நாள் கடந்து போகும் என்று. அந்த நம்பிக்கை தான் உன்னை உள்ளிருந்து வலிமையாக்கும். நம்பிக்கை இல்லாமல் மனிதன் எந்த சோதனையையும் கடந்து செல்ல முடியாது. சில நேரங்களில் வீட்டுக்குள் இருக்கும் சண்டைகள் மனிதர்களின் மனதில் இருக்கும் பயத்திலிருந்தும் வரலாம். அவர்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படலாம். சிலர் தங்கள் உணர்ச்சிகளை சரியாக வெளிப்படுத்த தெரியாமல் கோபமாக பேசிவிடுவார்கள். அந்த வார்த்தைகள் காயப்படுத்தினாலும் அதன் பின்னால் இருக்கும் காரணம் வேறு இருக்கலாம். என் தங்கமே, நீ அந்த காரணத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் உன் மனதில் இருக்கும் கோபம் மெதுவாக குறையும். புரிதல் என்பது உறவுகளுக்கு ஒரு மருந்து மாதிரி. அது மெதுவாக காயங்களை ஆற்றும். நீ ஒருபோதும் உன் வீட்டை எதிரியாக பார்க்காதே. அந்த வீட்டில் இன்று வலி இருக்கலாம். ஆனால் அதே வீட்டில் நாளை அமைதியும் இருக்கலாம். அந்த மாற்றத்தை கொண்டு வருவது சில நேரங்களில் ஒரு மனிதனின் பொறுமையால் தான் நடக்கும். நீ அந்த பொறுமையை இழக்காதே. பொறுமை என்பது அமைதியாக இருப்பது மட்டும் அல்ல. அது ஒரு நம்பிக்கை. இது மாறும் என்ற நம்பிக்கையை உள்ளத்தில் வைத்து கொண்டு வாழ்வது தான் பொறுமை. என் தங்கமே, சில நேரங்களில் மன்னிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். நம்மை காயப்படுத்தியவர்களை நினைத்து கோபம் வரலாம். அது மனித இயல்பு. ஆனால் அந்த கோபத்தை நிரந்தரமாக பிடித்து கொண்டு இருந்தால் அந்த காயம் ஒருபோதும் ஆறாது. மன்னிப்பு என்பது அவர்களுக்காக அல்ல, அது உன் மன அமைதிக்காக. மன்னித்துவிட்டால் அந்த காயத்தின் பாரம் மெதுவாக உன் மனத்திலிருந்து குறையும். அப்போது தான் உன் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதி உருவாகும். நீ நினைத்து பாரு, ஒரு வீட்டில் ஒரு நாள் சண்டை நடந்தாலும் அடுத்த நாள் யாராவது ஒரு சிறிய வார்த்தை பேசினால் அந்த அமைதி உடைந்து விடும். அந்த ஒரு வார்த்தை தான் மீண்டும் உறவுகளை இணைக்கும் பாலமாக மாறும். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை சோதிக்கும். அந்த சோதனையின் மூலம் நம்முடைய இதயத்தை பெரியதாக மாற்றும். பிறரின் வலியை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நம்மை வளர்க்கும். இன்று நீ அனுபவிக்கும் இந்த குடும்ப வலி உன்னை ஒரு நாள் மிகவும் ஆழமான மனிதனாக மாற்றும். பிறர் கண்ணீரை பார்த்தால் உடனே புரிந்து கொள்ளும் ஒரு இதயம் உனக்கு உருவாகும். அது வாழ்க்கையில் மிக பெரிய வரம். நீ உன் மனதை இருளால் நிரப்பாதே. அந்த இருளுக்குள் கூட ஒரு சிறிய வெளிச்சத்தை காப்பாற்றி வைத்துக்கொள். அந்த வெளிச்சம் தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை முன்னே கொண்டு செல்லும். என் தங்கமே, ஒரு நாள் இந்த வீட்டில் மீண்டும் சிரிப்பு வரும். இன்று பேசாமல் இருக்கும் மனிதர்கள் கூட நாளை உன்னை அழைத்து பேசலாம். இன்று காயப்படுத்திய வார்த்தைகள் கூட நாளை மன்னிப்பாக மாறலாம். வாழ்க்கை அப்படித்தான். சில நேரங்களில் அது நம்மை உடைக்க முயற்சிக்கும். ஆனால் அதே வாழ்க்கை தான் நம்மை மீண்டும் சேர்க்கவும் தெரியும். அதனால் தான் மனித உறவுகள் மிகவும் அழகானவை. நீ இப்போது அனுபவிக்கும் இந்த காலம் ஒரு இரவு மாதிரி. அந்த இரவு நீண்டதாக இருக்கலாம். ஆனால் அந்த இரவின் பின்னால் விடியல் காத்திருக்கிறது. அந்த விடியல் வந்தால் இன்றைய இருள் மெதுவாக மறைந்து விடும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பை காக்க வேண்டும். அந்த அன்பு தான் ஒரு வீட்டின் உண்மையான அடித்தளம். சண்டைகள் அந்த அடித்தளத்தை குலைக்க முயற்சிக்கலாம். ஆனால் அன்பு இருந்தால் அந்த வீடு மீண்டும் நிமிர்ந்து நிற்கும். நீ உன் உள்ளத்தில் தினமும் ஒரு சிறிய பிரார்த்தனை செய். இந்த வீட்டில் அமைதி திரும்ப வேண்டும் என்று. அந்த எண்ணம் உன் மனத்தையும் மெதுவாக மாற்றும். சில நேரங்களில் அந்த மாற்றம் மற்றவர்களையும் பாதிக்கும்.
ஒரு வீட்டின் அமைதி ஒரே நாளில் உருவாகாது. அது பல சிறிய முயற்சிகளின் மூலம் உருவாகும். ஒரு சிரிப்பு, ஒரு மென்மையான வார்த்தை, ஒரு புரிதல், இவைதான் அந்த அமைதியின் விதைகள். என் தங்கமே, நீ அந்த விதைகளை உன் மனத்தில் விதைக்க ஆரம்பி. அவை மெதுவாக வளர்ந்து ஒரு நாள் அந்த வீட்டின் சூழ்நிலையையே மாற்றலாம். நீ ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதே. நம்பிக்கை இல்லாத இடத்தில் உறவுகள் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் நம்பிக்கை இருந்தால் உடைந்த உறவுகளும் மீண்டும் உயிர் பெறும். ஒருநாள் இந்த வீட்டின் கதவுகள் மீண்டும் சிரிப்பால் திறக்கும். சமையலறையில் பேசும் சத்தம் இருக்கும். மாடியில் சிரிப்பு இருக்கும். அந்த நாள் வந்தால் இன்று நீ அனுபவித்த வலியின் அர்த்தம் புரியும். என் தங்கமே, இந்த குடும்ப வலி நிரந்தரம் இல்லை. அது ஒரு மேகம் மாதிரி. சில நேரம் வானத்தை மூடிவிடும். ஆனால் காற்று வந்தால் அது விலகி போகும். அதன் பிறகு வானம் மீண்டும் தெளிவாக தெரியும். அதுபோல உன் வீட்டிலும் அமைதி திரும்பும். அந்த அமைதி மெதுவாக வந்து உன் மனத்தையும் ஆற்றும். இன்று உன் கண்களில் இருக்கும் கண்ணீர் நாளை ஒரு சிரிப்பாக மாறும். அந்த நாளை நம்பு. அந்த நாளை காத்திரு. அந்த நாள் வந்தால் நீ உன் இதயத்தில் ஒரு பெரிய அமைதியை உணர்வாய். அப்போது நீ மெதுவாக சொல்வாய், இந்த குடும்ப வலி உண்மையில் நிரந்தரம் இல்லை என்று. என் தங்கமே, வாழ்க்கையில் சில நாட்கள் மிகவும் கனமாக இருக்கும். வீட்டில் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் மனதை காயப்படுத்தும் போல தோன்றும். நாம் அமைதியாக இருந்தாலும் கூட அந்த அமைதியை யாரும் புரிந்து கொள்ளாதது போல உணர்வாய். அப்போது தான் மனிதன் மிகவும் தனியாக இருப்பது போல உணர்கிறான். ஆனால் என் தங்கமே, அந்த தனிமையும் நிரந்தரம் அல்ல. மனித வாழ்க்கையில் எந்த உணர்வும் என்றும் நிலைத்து நிற்காது. துக்கம் வந்தால் அது ஒரு காலம் இருக்கும். ஆனால் அதன் பிறகு மெதுவாக அது குறையும். அந்த குறையும் தருணத்தை தான் பலர் கவனிக்காமல் விடுகிறார்கள். ஒரு வீட்டில் வலி வந்தால் அது ஒரே மனிதனின் மனதில் மட்டும் இல்லை. அந்த வீட்டில் இருக்கும் எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு சிறிய சுமை இருக்கும். சிலர் அதை வெளியில் காட்டுவார்கள். சிலர் அதை உள்ளத்தில் மறைத்து வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த வலி எல்லோரையும் மெதுவாக சிந்திக்க வைக்கும். என் தங்கமே, அந்த சிந்தனை தான் ஒரு நாள் மாற்றத்தை கொண்டு வரும். மனிதன் கோபத்தில் பேசலாம். காயப்படுத்தும் வார்த்தைகள் கூட சொல்லலாம். ஆனால் காலம் கடந்து போகும் போது அந்த வார்த்தைகள் அவர்களுக்கே நினைவாக வந்து மனதில் ஒரு வருத்தத்தை உருவாக்கும். அப்போது தான் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், அந்த நேரத்தில் நாம் பேச வேண்டாத வார்த்தைகளை பேசிவிட்டோம் என்று. அந்த உணர்வு தான் ஒரு உறவை மீண்டும் உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும் முதல் அடியாக இருக்கும். நீ உன் மனதில் இந்த உண்மையை வைத்துக்கொள். இன்று பேசப்படும் கடுமையான வார்த்தைகள் கூட நாளை ஒரு மன்னிப்பாக மாறலாம். இன்று இருக்கும் தூரம் கூட நாளை ஒரு நெருக்கமாக மாறலாம். என் தங்கமே, வாழ்க்கையில் நம்மை மிகவும் காயப்படுத்தும் இடம் குடும்பம்தான். ஆனால் அதே நேரத்தில் நம்மை மிகவும் ஆற்றும் இடமும் குடும்பம்தான். அதனால் தான் அந்த உறவுகளை முழுவதும் கைவிட முடியாது. சில நேரங்களில் மனிதர்கள் தங்கள் உணர்ச்சிகளை சரியாக வெளிப்படுத்த தெரியாமல் போகலாம். அவர்கள் அன்பை காட்ட வேண்டிய இடத்தில் கோபமாக பேசிவிடுவார்கள். அது அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் குழப்பம். நீ அந்த குழப்பத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் உன் மனத்தில் இருக்கும் கோபம் மெதுவாக கரையும். புரிதல் வந்த இடத்தில் தான் அமைதி பிறக்கும். என் தங்கமே, ஒரு வீட்டில் அமைதி திரும்புவது ஒரு பெரிய அதிசயம் போல தோன்றலாம். ஆனால் அது சிறிய சிறிய மாற்றங்களால் தான் உருவாகும். ஒரு நாள் யாராவது அமைதியாக பேச ஆரம்பிப்பார்கள். மற்றவர் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பிப்பார். அந்த சிறிய தருணங்கள் தான் பெரிய மாற்றங்களின் ஆரம்பம். அந்த மாற்றம் மெதுவாக வளர்ந்து ஒரு நாள் அந்த வீட்டின் சூழ்நிலையை முழுவதும் மாற்றிவிடும். நீ அந்த நாளை நம்ப வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் மனிதன் எந்த உறவையும் காப்பாற்ற முடியாது. நம்பிக்கை தான் ஒரு வீட்டின் சுவர்களை மீண்டும் இணைக்கும் சக்தி. என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த மாதிரி சோதனைகளை தரும். அந்த சோதனைகள் நம்மை பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுக்கின்றன. பிறரின் மனதை புரிந்து கொள்ள கற்றுக் கொடுக்கின்றன. நீ இந்த அனுபவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்.
இந்த வலி உன் இதயத்தை இன்னும் பெரியதாக மாற்றட்டும். மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் அளவுக்கு உன்னை வளர்த்திடட்டும். நீ ஒருபோதும் உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பை காயப்படுத்தாதே. அந்த அன்பு தான் ஒரு வீட்டை மீண்டும் அமைதியாக்கும் சக்தி. கோபம் சில நாட்கள் இருக்கும், ஆனால் அன்பு இருந்தால் அது இறுதியில் வெல்லும். என் தங்கமே, ஒரு நாள் இந்த வீட்டில் மீண்டும் சிரிப்பு ஒலிக்கும். சமையலறையில் பேசும் சத்தம் இருக்கும். மாலையில் வீட்டின் முன் யாராவது சிரித்து கொண்டு பேசுவார்கள். அந்த சாதாரண தருணங்கள் தான் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி. இன்று அந்த சத்தங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது என்றும் இல்லாமல் போய்விடாது. மனிதர்களின் மனம் மாறும் போது அந்த சிரிப்பும் மீண்டும் திரும்பி வரும். நீ இப்போது அனுபவிக்கும் இந்த நேரம் ஒரு மேகம் மாதிரி. அது வானத்தை முழுவதும் மூடி விட்டது போல தோன்றலாம், ஆனால் காற்று வீசும்போது அந்த மேகம் மெதுவாக விலகி போய்விடும். அதன் பிறகு வானம் மீண்டும் தெளிவாக தெரியும். அந்த தெளிவு தான் அமைதி. அந்த அமைதி தான் குடும்பத்தின் உண்மையான அழகு. என் தங்கமே, நீ உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை காக்க வேண்டும். அந்த ஒளி தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உன்னை இந்த காலத்தை கடந்து செல்ல உதவும். நீ தினமும் உன் மனத்திடம் சொல்லிக்கொள், இந்த காலம் கடந்து போகும் என்று. அந்த ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் ஒரு தைரியத்தை உருவாக்கும். வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. இன்று இருக்கும் வலி நாளை இருக்காது. இன்று இருக்கும் கண்ணீர் நாளை ஒரு நினைவாக மட்டும் மாறும். என் தங்கமே, ஒருநாள் நீ இந்த நாட்களை நினைத்து பார்க்கும்போது அந்த நேரம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அது நம்மை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றியது என்று உணர்வாய். அந்த உணர்வு உன் மனதில் ஒரு அமைதியை தரும். அப்போது நீ புரிந்து கொள்வாய், வாழ்க்கை எப்போதும் நம்மை காயப்படுத்த மட்டும் இல்லை, நம்மை உருவாக்கவும் தான். நீ அந்த உருவாக்கத்தை நம்ப வேண்டும். இந்த வலி உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு மாற்றத்தின் ஆரம்பம். என் தங்கமே, வீட்டுக்குள் நிம்மதி திரும்பும். அந்த நிம்மதி ஒரு நாள் மெதுவாக வந்து இந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் நிரப்பும். இன்று அமைதியாக இருக்கும் சுவர்கள் கூட அந்த நாளில் சிரிப்பை கேட்கும். அந்த நாளை காத்திருக்க வேண்டும். அந்த நாள் தூரத்தில் இல்லை. மனிதர்களின் மனம் மெதுவாக மாறும் போது அந்த அமைதி தானாகவே வந்து சேரும். அப்போது நீ உன் இதயத்தில் ஒரு பெரிய நிம்மதியை உணர்வாய். இன்று உன்னை காயப்படுத்திய நினைவுகள் கூட அப்போது ஒரு பாடமாக மட்டும் தோன்றும். என் தங்கமே, இந்த குடும்ப வலி நிரந்தரம் இல்லை. அது ஒரு காலம் மட்டும். அந்த காலம் கடந்து போகும் போது இந்த வீடு மீண்டும் அன்பாலும் புரிதலாலும் நிரம்பும். அந்த நாளில் நீ மெதுவாக சிரித்து கொண்டு சொல்வாய், இந்த இருளும் ஒரு நாள் ஒளியாக மாறிவிட்டது என்று.